உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ். ஐஎல்சி தமிழில் அன்பர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானண்ணா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் குறிப்பாக பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழ் கட்சிகளை சந்தித்த விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக அன்பர்களே, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இலங்கை தீவில் நடந்த ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தினால் ஓரளவு ஒரு குழப்ப நிலையில் இருப்பது, அதாவது தமிழர் தாயகத்திலும் இருக்கின்ற குழப்ப நிலை, தெற்கிலங்கையிலும் இருக்கின்ற நிலை, அதே போல் இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் ஒரு சில குழப்ப நிலையில் இருப்பது, இனி புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்ப நிலை இருப்பதை அறியக்கூடிய இருக்கின்றது. அந்த விடயங்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இரா மைதரன், 30ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் கட்சிகள் இணைந்து இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகரை சந்தித்தார்கள், கொழும்பில் சந்தித்தார்கள் என்ற விடயங்கள் நாங்கள் அறிந்திருந்தோம், நீங்களும் கூறியிருந்தீர்கள். அந்த சந்திப்பில் யார் யார் பங்கெடுத்தார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் யாவினுடைய அழைப்பின் பேரில் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், யாழ்ப்பாணத்திலே இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாக நாங்கள் நேற்று முன்தினம் உரையாடி இருந்தோம். இப்போ இந்த நிலையில் தான் கொழும்பில் இருக்கின்ற இந்திய இல்லத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பிலே தமிழ் மக்கள் சார்பிலே, தமிழ் தரப்பு அரசியல் தரப்புகளாக தமிழரசு கட்சி சார்பிலே மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் அவர்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடக்கலநாதன், சித்தார்த்தன் போன்றவர்கள் நேற்றைய சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதிலே தமிழ் தரப்புகள் அனைவருக்குமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பங்கு பெற்றவில்லை. அவர் யாழ்ப்பாணத்திலே இருந்தார். ஒருவேளை அவருடைய உடல்நிலை காரணமாக முன்னர் வந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் சந்திப்பதாகத்தான் முன்னர் செய்தி வந்தது. ஒருவேளை அந்த திட்டம் சந்திப்பு கொழும்பிலே மாற்றப்பட்டதோ இல்லை கொழும்பு சந்திப்பு என்று சொன்னால் இதற்காக இங்கிருந்து அவர் செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. என்ன காரணத்துக்காக விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்பது தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய அவதானிப்பிலே அவருடைய உடல்நிலைகளை அறிந்த அளவிலே அவர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக கொழும்புக்கு அந்த பயணத்தை அவர் தவிர்த்திருக்க கூடும். அப்ப அந்த இடத்துல சில கேள்விகள் வருகின்றது, அவருடைய பிரதிநிதியாக யாரை அனுப்பியிருக்கலாம் என்று. என்றால் அவருடைய பிரதிநிதியாக இங்கே எங்களோட உள்ளூர் மட்டத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே மணிவண்ணன் அவர்களை இவர்கள் இல்லை, பொருளாளராக இருக்கின்ற சிவநாதன் அவர்களை, பேராசிரியர் சிவநாதன் அவர்களை அனுப்புவது வழக்கம். ஆனால் இது ஒரு ராஜதந்திர மட்ட சந்திப்பு என்று வருகின்ற போது அவர்கள் பதிலாக யாரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற ஒரு அங்கீகாரம் இருந்தால்தான் அவர்கள் செல்ல முடியும். அவர் கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அவருக்கான ஒரு அழைப்பு தான் அங்கே விடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு உயர்மட்ட சந்திப்புகளிலே இவருடைய பிரதிநிதிகளாக வேறு யாரையும் அனுப்பக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமைகள் இருக்காது என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளவில்லை. ஆகவே தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டது. இந்த சந்திப்பின் பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது கடந்து வந்த அரசாங்கங்களில் நம்பிக்கையில் என்ற விடயங்களை கூறியிருக்கிறார்கள். என்ன விடயம் அங்கே பேசினார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே தமிழ் தரப்பு சார்பாக இவர்கள் வழக்கமான அதே பாட்டு தான் பாடியிருக்கின்றார்கள். அதாவது கடந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றவில்லை, அவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் தொடர்பாக இந்த விடயங்களையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக அரசியலமைப்பில் இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தை கூட இவர்கள் நிறைவேற்ற மறுத்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே இப்போது புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவோ இல்லை அவருடைய அரசாங்கமோ இதுவரை தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வு விடயம் தொடர்பாக ஒரு தெளிவான எந்த விடயங்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. 13வது திருத்த சட்டமாக இருக்கட்டும், அதற்கு அப்பால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயமாக இருக்கட்டும், இதுவரை ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே தமிழ் மக்களுடைய விடயம் ஒரு தேக்க நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல இந்தியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்தியா இதை வலியுறுத்த வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பாக இந்தியா
வலியுறுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக அரசியலமைப்பில் இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தை ஒரு நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலே இந்தியா தொடர்ச்சியாக தன்னுடைய அழுத்தங்களை இந்த புதிய அரசாங்கத்துக்கும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதை விட தமிழ் மக்கள் தமிழ் தரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இவர்கள் செயல்படுவதில் இருக்கின்ற பிரச்சனைகள், இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகள், ஜனாதிபதி தேர்தல் விடயங்கள் தொடர்பாக இவர்கள் சில கருத்துக்களை இவர்கள் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பிரதானமாக அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் தொடர்பாகவும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் இந்தியா தொடர்ந்தும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அது தமிழர் தரப்பினுடைய விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள், என்ன பேசினார்கள் என்று. நிச்சயமாக இந்தியா இந்த தூதுவர் அழைத்த பொழுது அவர்களும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துத்தான் இதை அழைத்திருப்பார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பேசப்பட்டது? உண்மையிலே சந்தோஷ் ஜா அவர்கள் இந்த விடயங்களை செவிமடுத்ததற்கு பிற்பாடு அவரும் சில விடயங்களை கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இந்த 13வது திருத்த சட்டம் இந்த அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற போது அது பிரச்சனையிலே, ஆனால் நீங்கள் இந்த விடயங்களிலே ஒரு 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 ஒற்றுமையாக இல்லையே, நீங்கள் ஒவ்வொருவர் குறிப்பாக நான் நினைக்கிறேன் 13வது திருத்த சட்டம் உங்களுக்கு ஜெயசங்கர் வருகின்ற போதே அவர் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்ததை அப்போது நாங்கள் கூறியிருந்தோம். முதல்ல 13வது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அதிகார பகிர்வு விடயத்திலே இந்தியா ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோருகின்ற நிலைப்பாட்டில் தான் இந்தியா தற்போது ஒரு ஆர்வமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒன்றாக 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் தமிழ் தரப்பு ஒன்றாக கோர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஜெயசங்கர் அவர்கள் கடந்த காலத்திலே தமிழ் தரப்பிடம் கூறியிருந்தார். இதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு எதிரான நிலைப்பாடு எடுத்த போதே அவர் உடனே அந்த இடத்திலே வைத்து அவர்களுக்கும் பதில் வழங்கியதை நாங்கள் அப்போது அறிந்திருந்தோம். அதாவது அவர்கள் மறுக்கவில்லை, தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு விடயத்தை அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் முதலிலே அடையக்கூடிய விடயங்களை இந்தியாவினால் எதை செய்ய முடியும், அதை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் தமிழ் தரப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜெயசங்கர் அவர்கள் அப்போது தெரிவித்திருந்தார். அதைத்தான் இப்போதும் இவர் ஒரு விடயத்தை சந்தோஷ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் இந்த விடயத்திலே ஒன்றாக இல்லையே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற போது நாங்கள் எப்படி அந்த விடயத்தை கையில் எடுக்க முடியும் என்று கோரிய போது இவர்கள் ஒரு விடயத்தை திரும்ப பேசியிருக்கின்றார்கள். இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் வெளியே நிற்கின்றது. நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஏனைய கட்சிகள் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாகவும் 13வது திருத்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய வழிவகைகளை செய்யுமாறு நாங்கள் இந்திய பிரதமருக்கு நாங்கள் 8 கட்சிகள் இணைந்து நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தோம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம். அந்த இடத்தில் தான் நாங்கள் இப்ப இந்த விடயத்தை வலியுறுத்துகின்றோம் என்ற வகையிலே இவர்கள் சார்பில் இந்திய தூதுவருக்கு என்ன நான் நினைக்கின்றேன், அந்த விடயம் இவர்கள் கையளிக்கின்ற போது கோபால் பாக்லே இருந்தார். கோபால் பாக்லேயிடம் தான் இவர்கள் அந்த கடிதத்தை கையெழுத்திருந்தார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ஆட்கள் மாறினாலும் இவர்களுக்கு அந்த விடயங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர் தமிழ் தரப்பின் மீது பழியை போடுகின்ற வகையிலே தான் நீங்கள் ஒன்றாக இல்லை, உங்களுக்குள் குழப்பம் இருக்கின்றது என்ற வகையிலே அவர் தெரியப்படுத்தியதற்கு இவர்கள் உடனடியாகவே இவர்கள் பதில் வழங்கியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இந்தியா தொடர்ச்சியாகவே இலங்கை ஒரு நட்பு நாடு என்ற வகையிலே அயல் நாட்டிலே அவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்தியா இலங்கையோடு தொடர்ந்தும் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய வழிமுறைகளிலுமே மிக நெருக்கமாக செயல்படும் என்றும், அந்த வகையில இந்தியா தன்னுடைய வகிபாகத்தை இலங்கையிலே தொடர்ச்சியாக தக்க வைக்கும் என்றும், 13வது திருத்த சட்டம் தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்ந்து பேசுவோம் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் விடயமும் அங்கே உரையாடப்பட்டதாக இந்திய தரப்பால் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையிலே கட்சிகளாக பிரிந்து நின்று வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தமிழ் தரப்பு ஓரணியில் நின்று இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம் கரிசனை இந்தியாவினால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பக்கம் நிற்கின்றது, நீதியரசருடைய கட்சி வெளியே நிற்கின்றது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக 5 கட்சிகள் இருக்கின்றன, தமிழரசு கட்சிக்குள் பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது சிதறி போயிருக்கின்றது என்கின்ற விடயத்தை இந்தியா உணர்ந்திருக்கும். ஆகவே அவர்களுடைய ஒரு கரிசனையாக தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறு கட்சிகளாக பிரிந்து நின்று தேர்தல்களை எதிர்கொள்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் வாக்குகள் சிதறி போய் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இழக்கப்படுவதற்கான ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை
தக்க வைக்கக்கூடிய வகையிலே தமிழ் தரப்பு கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு இவர்கள் தரப்பிலே பதில் அதாவது கூறப்பட்டது என்னன்னு சொன்னால், அதிலே தமிழரசு கட்சி என்பதை விட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். தங்களுக்கும் ஒன்றாக பயணிப்பதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் பயணிக்கின்ற போது பல கசப்பான சம்பவங்கள் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை கடந்து நாங்கள் எவ்வாறு ஒரு கூட்டாக பயணிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக ஒரு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வீட்டு சின்னத்துக்கு கீழ் இவர்கள் அந்த போட்டியிடுகின்ற தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் ஒரு போட்டியிடுகின்ற விடயத்தை அந்த இடத்திலே இவர்கள் மறுதளித்ததாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனால் அதான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், வீட்டு சின்னத்துக்கு கீழாக தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் கடந்த காலத்தில் செயல்பட்ட போது பல அனுபவங்கள் எதிர்மறையான விடயங்கள் நடந்திருக்கின்றன. அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மீளவும் அவ்வாறான பயணத்தை தொடர முடியாது என்றும், ஆனால் ஒரு புதிய ஒரு கூட்டணியாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற வகையிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கூற முடியும். இந்தியா இந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி சார்பாக அதனுடைய செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களை அங்கே அழைத்ததை நாங்கள் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க முடியும். என்றால் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களைத்தான் இந்தியா விவகார சந்திப்புகளில் அழைப்பது வழக்கம். உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய இந்த நீதிமன்ற விவகாரங்கள் சுமந்திரன் தரப்பு தலையீடுகளுக்கெல்லாம் சத்தியலிங்கம் அவர்கள் அடிப்படை காரணமாக இருக்கின்றார். அவர் செயலாளராக இருந்து கொண்டு அவருடைய கைகளில் தான் கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆகவே சத்தியலிங்கம் அவர்களை தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டுதான் சுமந்திரன் கட்சியை என்று நாசமாக்கி கொண்டிருக்கின்றார். தமிழரசு கட்சியை நீதிமன்றத்திலே கொண்டு போய் சிறைப்படுத்தி விட்டு நீதிமன்ற நடவடிக்கையினூடாக கட்சியும் கட்சி சின்னமும் இப்போது முடக்கப்பட்டு ஏனையவர்கள் ஒரு தீர்மானகரமாக ஒரு கட்சியாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் இந்தியா நிச்சயமாக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கும். இதன் அடிப்படையில் தான் செயலாளர் சத்தியலிங்கத்தையும் மாவை சேனாதிராயாவையும் ஸ்ரீதரனையும் இந்த இடத்திலே அவர்கள் அழைத்ததன் ஊடாக அவர்கள் ஒரு செய்தியை சொல்ல வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய உள் விவகாரங்கள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். தீர்க்கப்பட்டு என்னால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கை என்ன? சுமந்திரனுடைய அழைப்புக்கு பதிலாக அவர்களுடைய நிலைப்பாடு முதலில் தமிழரசு கட்சியை ஒன்றுபடுத்தி விட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டு வாருங்கள், அதற்கு பின்னர் இணைவது தொடர்பாக சிந்திக்கலாம். ஒரு விடயத்தை தெளிவாக ஒன்று, உங்களோடு நாங்கள் இனிமேல் வர முடியாது, நீங்கள் ஒரு தனி கட்சியாக இருக்கின்றீர்கள், நாங்கள்லாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் எங்களுடைய கூட்டமைப்பிலே வந்து நீங்கள் சேர முடியும். ஆனால் அதற்கு முன்னர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டு தான் நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஏற்கனவே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற கட்சிகள் தெளிவாக கூறிவிட்டன. இப்படியான நிலையை தான் இந்தியாவும் இந்த விடயங்களை நிச்சயமாக அறிந்திருக்கும். தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற அந்த அதிகார பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் சத்தியலிங்கம் அவர்களையும் அவருடைய வழக்கமான நடைமுறைகளுக்கு அப்பால் கட்சியினுடைய சார்பிலே ஸ்ரீதரனும் சென்றிருக்கின்றார், மாவை சேனாராயாவும் சென்றிருக்கின்றார், செயலாளர் சத்தியலிங்கமும் சென்றிருக்கின்றார். ஆக இதன் மூலமாக அந்த இரு துருவ நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற வகையிலே சத்தியலிங்கம் அவர்களையும் அங்கே கூப்பிட்டு அவருக்கும் சில ஒரு சமிக்கைகளை இந்திய தூதுவர் தெரியப்படுத்தி இருக்கலாம். ஆகவே ஒரு அநேகமாக இந்த சந்திப்புக்கு பின்னர் தமிழரசு கட்சியினுடைய அந்த விடயங்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு அறிகுறிகள், அதாவது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உள்கட்சி பிரச்சனைகள் ஒரு தற்காலிகமாகத்தனும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதனூடாக எல்லோருமே சேர்ந்து இந்த தேர்தலை இவர்கள் சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் என்பதை அவதானிக்கூடியது. இதுதான் இந்த சத்தியலிங்கம் அவர்கள் இந்திய தூதருடனான சந்திப்பிலே பங்கு பற்றியதனுடைய முக்கியத்துவத்தை நான் அவதானிக்கிறேன். நீங்கள் கூறும் பொழுது சொன்னீர்கள், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாருங்கள். எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், எங்கெங்கெல்லாம் கேட்டுவிட்டோம், இன்னும் அதையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரித்தவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பிரித்தார்கள், பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பினூடாக, இந்த கூட்டத்தினூடாக என்ன சாதிக்கலாம் என்று இந்த கூட்டம் நடைபெற்றது. முழு தமிழ் கட்சிகளும் செல்லவில்லை. என்ன முடிவுகள் அங்கே எடுக்கப்பட்டதாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இல்ல, இவ்வாறான சந்திப்புகளிலே ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்தியா இன்னும் பின்கதவு வழியாகத்தான் இலங்கை அரசியலிலே தன்னுடைய ஆளுமையை செலுத்த முற்படுகின்றது. ஒரு பலகீனமான வெளியுறவு கொள்கைதான் இந்தியாவை இவ்வாறான ஒரு கீழ் நிலைமைகள் வைத்திருக்கின்றது. உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அங்கிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும். ஒரு சுண்டங்காய் அளவு நாடான இந்தியாவை, இலங்கையை பார்த்து ஒரு வல்லரசான இந்தியா பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றது. துணிச்சலாக இலங்கை விடயங்களிலே தலையீடு செய்கின்ற நிலைமைக்கு இந்தியாவுடைய அயலுறவு கொள்கை மாற்றமடைய வேண்டும் என்று தமிழக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. அதுதான் உண்மை.
இந்தியாவோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை என்பது ஒரு சுண்டக்காய் அளவு நாடு. அப்படிப்பட்ட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய எல்லா விடயங்களிலுமே இலங்கை மேனிய நாடுகளோடு தங்கியிருக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைமையில் இருக்கிறது. அவ்வாறு ஒரு பலகீனமான நிலைமையில் இருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தை பார்த்து, இலங்கையை பார்த்து இந்தியா ஒரு பயந்து ஒதுங்குகின்ற, இல்லை இவ்வாறு பலகீனமாக பின்கத வழியாக ஒரு 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 அவர்களுடைய நிலைகளை வெளிப்படுத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு இல்லை. ஆக இன்றும் அந்த நிலைமை தொடர்கின்றது. ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய இந்த பூகோள அரசியலை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு சுற்றவர மாலதீவாக இருக்கட்டும், இப்போது இலங்கையாக இருக்கட்டும், அதே போன்று ஏனைய நாடுகளிலும் இலங்கையை இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளிலே இந்தியாவினுடைய பிடிகள் தளர்ந்து வருகின்றது. இந்தியாவுக்கு எதிராக இல்லை இந்தியாவினுடைய ஒரு நேச சக்திகளாக இந்தியாவோடு மிக ஒரு இணங்கி போகக்கூடிய தரப்புகள் ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. இது இந்தியாவுக்கு பாரிய சவாலாக மாறி இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு பின்னணியில் தான் இவர்கள் மீளவும் இந்த தமிழ் தரப்பை நெருங்கி வந்திருக்கின்றனர். ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று தமிழ் தரப்பை இப்போது இந்தியா தேடி வருகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அதிகார மாற்றம் என்பது இந்தியா, அமெரிக்கா போன்ற தரப்புகள் விரும்பவில்லை. அவர்கள் ஏற்கனவே தங்களோடு இசைவாக்கம் அடைந்திருக்கின்ற ரணில் தரப்பை இந்த அதிகாரத்திலே தக்க வைப்பதற்கு தான் அவர்கள் பலமாக முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்களுடைய தென்னிலங்கையில் ஏற்பட்ட அந்த மக்களுடைய அந்த ஒரு மௌன புரட்சிக்கு முன்னால் இவர்களுடைய அபிலாசைகள் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது நிகழ்ந்த மாற்றத்தை எப்படி தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்வது என்பது தொடர்பாக இந்தியா முழு கவனத்தோடு இருப்பதை அறியக்கூடியதாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் இப்போது சிறுபான்மை சமூகங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்ற தமிழ் பேசும் மக்களிடையே இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றது. இவர்களை அந்தந்த இடங்களிலே பலப்படுத்துவதனூடாக, இல்லை இவர்கள் ஒரு ஒன்றாக நின்று தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இவர்கள் தக்க வைப்பதன் ஊடாக அன்றகுமர திசாநாயக்காவினுடைய பலத்தை, அரசாங்கத்துடைய பலத்தை குறைக்க முடியும் என்று இந்தியா கணக்கப்படுகின்றது. இதுக்கு மிக முக்கிய காரணம் உண்மையிலே அன்றகுமர திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத், அவர் புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களுக்கு அவரைத்தான் பொறுப்பாக நியமித்திருக்கின்றார். அவர் இன்றைய தினம் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக நாங்கள் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றோம். அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு உடனடியாகவே அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பான ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அது சர்வஜன வாக்கெடுப்புக்கும் விடப்படும் என்ற விடயத்தையும் அவர் தெளிவாக இன்று விஜயதகர் கூறியிருக்கின்றார். அப்ப இதுதான் இந்தியாவுடைய அச்சம். கடந்த காலத்திலும் ரணில் அரசாங்கம் அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி பேசியது, ராஜபக்சேக்களும் அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி பேசினார்கள். எப்போதெல்லாம் அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக பேசப்படுகின்றதோ அப்போதெல்லாம் இந்தியாவுக்கு நடக்கம் பிடிக்கும். என்றால் இந்தியா எப்போதுமே 13வது திருத்த சட்டத்தை நம்பித்தான் இந்தியா இலங்கை உறவு இருக்கின்றது. 13வது திருத்த சட்டம் அரசியலமைப்பிலிருந்து அகற்றப்படுமாக இருந்தால் இந்தியா இலங்கை விடயத்திலே தார்மீக ரீதியாக அதனுடைய தலையீட்டு உரிமையை அது இழந்துவிடும். ஏனால் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை பிரதமர் ஜி.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இடையிலே எட்டப்பட்ட ஒப்பந்தம் தான் 13வது திருத்த சட்டம். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் 13வது திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த 13வது திருத்த சட்டம் அரசியலமைப்பிலிருந்து முற்றாக இல்லாமல் போனால் இலங்கை விடயத்தில் இந்தியாவினர் தலையீடு செய்ய முடியாது. இவர்கள் காலத்துக்கு காலம் இவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த இலங்கை விடயத்திலே நாங்கள் தலையீடு செய்கின்ற உரிமை இந்தியாவுக்கு இல்லாமல் போனால் அது தமிழர்களுக்கு தான் ஆபத்து, தமிழர்களுடைய விடயத்திலே இந்தியா தலையிட முடியாது. இந்த பூச்சாண்டி கதையை இவர்கள் எத்தனை காலத்துக்கு தான் கூறிக்கொண்டிருக்க போகின்றனர். இந்தியா எப்போது ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்பதை எங்களுடைய தலைவர்கள் கேட்கவில்லை. எங்களுடைய தலைவர்கள் மாட்டு மந்தைகளாக இவர்களும் அங்கே சென்று சந்தோஷாவிடம் தலையாட்டி விட்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த விடயம் ஒரு பொறுப்போடு இவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானம். இந்தியா தன்னுடைய விருப்பத்தை திணிக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு தேவை இது ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் அடிபட்டு போகின்றது, ஈழத்தமிழ் மக்களுடைய விடயம் அங்கே இல்லாமல் போகின்றது என்கின்ற கரிசனை இந்தியாவிடம் இல்லை. இலங்கை விடயத்திலே இலங்கையை எப்படியாவது தங்களுடைய ஒரு நெருக்கடிக்குள் வைத்திருப்பதற்கு அரசியலமைப்பிலே 13வது திருத்த சட்டத்தை எப்படியாவது தொடர வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இந்தியா தன்னுடைய நலன் சார்ந்து அந்த விடயங்களை நகர்த்துவதற்கு ஈழத்தமிழர்களை ஒரு பகடக்காயாக மீண்டும் பயன்படுத்த முற்படுகின்றது. ஏனால் அன்றகுமர திசாநாயக்க அரசாங்கத்துடைய இலக்கு நாங்கள் கூறியதை போன்று 3/2 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய அதிஉச்சமான இலக்காக இருக்கின்றது. அப்படி என்றால் தான் அவர்கள் தாங்கள் நினைத்த தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வர முடியும். 3/2 பெரும்பான்மை இருந்தால்தான் அவர்கள் இந்த கடந்த கால இந்த ஊழல் விடயங்களாக இருக்கட்டும், இல்லை அதிகார மாற்றங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அரசியலமைப்பை மாற்றி அரசியல் தலைகளாக ஒரு அரச முறைமைகளை மாற்றுவதென்று சொன்னால்
நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்க வேண்டும். ஆக அதை நோக்கித்தான் அவர்கள் செல்கின்றார்கள். தற்போதைய நிலைமைப்படி ஒரு 113க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த நாடாளுமன்ற அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலப்பாடு இப்போது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த ஜேவிபி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கட்டாயம் 113க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் என்பது தற்போதைய நிலைமையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு 15 மாவட்டங்களிலே அவர் வெற்றி கொடி நாட்டி இருக்கின்றார். 7 மாவட்டங்களில் தான் அவர்கள் தங்களுடைய முன்னணியை இழந்திருக்கின்றார்கள். ஆக இந்த 15 மாவட்டங்களில் இருக்கின்ற பலத்தை வைத்துக் கொண்டு 15 மாவட்டங்களில் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அதைவிட தற்போது முன்னெடுத்து வருகின்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக ஒரு சிங்கள மக்கள் மத்தியிலே மேலும் ஒரு நல்ல அபிப்பிராயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆகவே அந்த 15 மாவட்டங்கள் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதித்துவத்தின் ஊடாகவே நிச்சயமாக இவர்கள் 113 என்கின்ற இலக்கை அடைந்து விடுவார்கள். அதற்கு மேலதிகமாக இப்போது அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய கவனம் முழுக்க எங்கே திரும்பி இருக்கின்றால் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டை விட்டு அந்த 7 மாவட்டங்கள், அந்த 7 மாவட்டங்கள் வருகின்ற போது 5 மாவட்டங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய நிர்வாக மாவட்டம், அதாவது தேர்தல் மாவட்டங்கள் 5. அதை விட ஏனைய 2 புத்தளம் அந்த மாவட்டங்களும் அதிலே தேசிய மக்கள் சக்திக்கு கணிசமான செல்வாக்கு இல்லாமல் போனது. ஆக அந்த 7 மாவட்டங்களை இலக்கு வைத்து அவர்கள் இப்போது களமிறங்குகின்றனர். அந்த 7 மாவட்டங்களிலே தமிழ் பேசும் சமூகத்தினுடைய மாவட்டங்களாகத்தான் இருக்கின்றது. ஆக அந்த மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி நேரடியாகவே உறுப்பினர்களை பெறுவதனூடாக 3/2 பெரும்பான்மை என்கிற இலக்கை நோக்கி அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இது ஒருவேளை நிறைவேறுமாக இருந்தால், தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுமாக இருந்தால் உடனடியாகவே அரசியலமைப்பு மாற்றப்படும். அரசியலமைப்பு மாற்றப்படுமாக இருந்தால் புதிய அரசியலமைப்பு என்று வருகின்ற போது அதிலே 13 எங்கேயுமே இருக்காது. அவ்வாறு புதிய அரசியலமைப்பு மாற்றப்பட்டால் இந்தியா தன்னியல்பாகவே இலங்கை அரசியலில் இருந்து முற்றிலுமாக விலக்கப்படும். எப்படி சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளியில் இருந்து கடன் பொறிக்குள்ளாகவோ இல்லை வேறு விடயங்களுக்கு ஊடாக இந்தியா இலங்கை விடயத்திலே தலையீடு செய்கின்றனவோ அதே போன்று இந்தியாவும் 10ஓடு 11ஆக மாற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் தான் இப்போது இந்தியா அவசரமாக இப்போது பின்கதவு வழியாக தமிழ் தரப்போடு அணுகுகின்றது. இந்த அணுகுமுறையை தமிழ் தரப்பு முற்றாக நிராகரித்திருக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்க வேண்டும், காலத்துக்கு காலம் நீங்கள் இப்படித்தான் வருகின்றீர்கள், நாங்கள் இந்த விடயங்களிலே தமிழ் தரப்பு எப்போதுமோ இந்தியாவோடு நேசமாகத்தான் இருக்கின்றது, இந்தியாவுக்கு ஒத்திசைவாகத்தான் தமிழ் தரப்பு செயல்படுகின்றது. நீங்கள் என்ன விதமாக தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கின்றீர்கள்? 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே தலையிடுகின்ற உரிமையோடு இந்தியா இருப்பதனூடாக தமிழ் மக்களுடைய எவ்வாறான விடயங்களுக்கு இந்தியா இதுவரை பக்கபலமாக இருந்திருக்கு, பாதுகாப்பாக இருந்திருக்கின்றது. இந்த கேள்வி அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். உடனடியாக பதிலளித்தார்கள் அல்லவா? நாங்கள் ஒன்றாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி இருக்கின்றோம், அதிலே நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி இருக்கின்றோம், தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரங்கள் தீர்வு தொடர்பாக வலியுறுத்தி இருக்கின்றோம், முன்னணியை தவிர நாங்கள் எல்லோருமே ஒன்றாக நிற்கின்றோம் என்ற விடயத்தை பதிலுக்கு கூறினார்கள் அல்லவா? அதே போன்று இந்த இடத்துல இவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், நாங்கள் இந்தியாவோடு தமிழ் மக்கள் நிற்க தயாராக இருக்கின்றோம், இந்தியாவினுடைய தலையீட்டு உரிமைக்காக இந்திய தமிழர்கள் எப்போதுமே அதுக்கு துணையாக நிற்க தயாராக இருக்கிறோம். அதற்கு பிரதிபலனாக இந்தியா தமிழர்களுக்கு என்ன செய்ய போகின்றது, என்ன செய்திருக்கின்ற கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். இன்று வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய இடங்களிலே பௌத்த விகாரைகள் வலிந்து அமைக்கப்பட்டு பௌத்தமயமாக்கல் திட்டமிட்டு தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. வனலாக திணைக்களங்கள், வனஜீவராசி திணைக்களம், தொல்பொருள் திணைக்களத்தினூடாக தமிழர்களுடைய பாரம்பரிய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்று பல்வேறு வழிமுறைகளில் இன்றும் தமிழ் மக்கள் தங்களுடைய தாயக பிரதேசத்திலே அகதிகளாகி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த மண் இராணுவ வல்வளைப்புக்குள் வைத்துக் கொண்டு உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இன்றும் தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் எந்த பக்கத்திலுமே ஒரு மூச்சு விட முடியாதவர்களாக இருக்கிறார். இந்த விடயங்களில் எல்லாம் இந்தியாவுடைய வகிபாகம் இங்கே இருக்கின்றது. இதுவரைகளும் இந்தியாவுக்கு சாதகமாக நாங்கள் நடந்து கொண்ட போது இப்படியான விடயங்களில் ஏதாவது ஒரு விடயத்தில் தன்னும் தீர்வு காணக்கூடிய வகையிலோ இல்லை ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலோ இந்தியாவின் வகிபாகம் இருந்ததில்லை. ஆகவே நாங்கள் இந்தியாவோடு நிற்பதாக இருந்தால் இந்தியா தமிழர்களுக்கு என்ன வாக்குறுதி தரப்போகின்றது, தமிழர்களுக்கு என்ன இந்தியா ஒரு சாதகமான நிலைப்பாடு எடுக்க போகின்றது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் இந்தியாவினுடைய பூச்சாண்டிக்குள்ளாகவே நாங்கள் எங்களுடைய தலைவிதியை நாங்கள் அடகு வைக்க முடியாது. அந்த விடயத்தை இப்போது தமிழ் தரப்புகள் மீளவும் ஒரு தவறை செய்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய தேவைக்காகத்தான் இவர்கள் ஒன்றுபடுகின்றார்கள். இவர்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் இந்தியாவினுடைய ஆலோசனை ஏற்று நாங்கள் செயல்படுவதனூடாக இந்தியாவினுடைய அடிமைகளாக நாங்கள் தொடர்ந்து இருக்க போகின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய நிலைமை சார்ந்து இந்த தமிழ் மக்கள் ஒரு தேசமாக தமிழ் மக்கள் பொதுச்சபை என்கின்ற விடயத்தினூடாக
தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் ஒரு முறைமைக்குள் நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கான எதிர்காலத்தை அவர்களால் தீர்மானிக்க முடியாதவர்கள் இன்று இந்தியாவினுடைய அபிலாஷைகளுக்காக இந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்பது தொடர்பாக சிந்திக்கின்றார்கள். ஆகவே இதிலே இந்தியாவுக்கு அவர்கள் சொல்லுவாங்க, தும்பை விட்டு வாழை பிடித்த கதையாகத்தான் இந்த இந்தியா இப்போது அவர்கள் முழுவதுமாக அவர்களுடைய கையை விட்டு போய்விட்டது. இப்படியாவது தமிழர்களை உசுப்பேற்றி விட்டு தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஓரளவு இங்கே தக்க வைக்கின்ற முயற்சியின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியை ஓரளவு 3/2 பெரும்பான்மை என்கின்ற நிலையிலிருந்து வலுக்குறைப்பு செய்யலாம் என்பதுதான் இந்தியாவுடைய பிரதான நோக்கம். ஆகவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி பலம் பெறுவதை தடுப்பதோ இல்லை இந்தியாவை தொடர்ந்து இலங்கை விடயத்திலே தலையீடு செய்கின்ற உரிமையோடு தக்க வைப்பதோ தமிழர்களுடைய விடயம் அல்ல. தமிழர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அது இந்தியாவுக்காகவோ இல்லை தேசிய மக்கள் சக்திக்கு எதிரானதாகவோ அல்ல. இது எங்களுடைய அடிப்படை உரிமை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய மக்கள் பிரதித்துவம் என்பது பாதுகாக்கப்படுவது தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை. ஆக அந்த அடிப்படை உரிமையை நோக்கியதாக தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்படுகின்ற கட்சிகளும் பிரதிநிதிகளும் செயல்பட வேண்டியது அவர்களுடைய தார்மீக உரித்து. ஆகவே தமிழ் மக்களுக்காக செயல்படுவதை விட்டு இவ்வாறு எலும்பு துண்டுகளை போடுகின்ற இல்ல பின்கதவு வழியாக அணுகின்ற தரப்பினருக்கு விசுவாசமாக செயல்படுவது என்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகம். ஆகவே நேற்றைய இந்திய தூதுவரோடு இவர்கள் சந்தித்த கலந்துரையாடலிலே இவர்கள் ஆணித்தரமாக இந்த விடயங்களை வெளிப்படுத்தாமல் இவர்கள் அங்கே ஒரு அங்கீகாரம் பெற்று வந்திருப்பது என்பது, அதாவது இந்தியாவுக்காக நாங்கள் ஒன்றுபடுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு அச்சம் தொடங்கி இருக்கின்ற கூறுங்கள். போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு எத்தனை தடவைகள் எத்தனை தரப்பினரால் பேசப்பட்டது இந்தியாவினுடைய பாதுகாப்பாக தமிழர் தாயகம் எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறிய விடயங்களை நாங்கள் எத்தனையோ தடவைகள் கேட்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் கூறிய இதே நேரத்தில் தமிழர் தரப்பு இந்தியா பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு நாளும் தமிழர்களை புறந்தள்ளி கொண்டிருந்தார்கள். தேவையில்லை என்றால் அவர்களுக்கு நெருக்கமான ஆட்சியாளர்களோடு தங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ளலாம் என்று இவ்வளவு காலமும் கங்கணம் கட்டி நின்றார்கள். ஆனால் இப்பொழுது நிலை மாறி இருக்கிறது. இந்த நிலை மாறியவுடன் தமிழ் தரப்பை மீண்டும் அழைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்தியா தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய நலன் கருதி இப்படி அரசியல் செய்யலாமா? இது எவ்வாறு பார்க்கப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமா இதே நாங்கள் அதைத்தான் நாங்கள் கூறியிருந்தேன். எங்களுடைய அரசியல் தரப்பினர் இந்த இடத்தில் தான் நாங்கள் கேள்விகளை கேட்டிருக்கணும் என்று எப்போதெல்லாம் இந்தியாவுக்கு நெருக்கடிகள் வருகின்றதோ, இலங்கை அரசியலிலே அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக வலுவாக எப்போதெல்லாம் பேசப்படுகின்றதோ அப்போதெல்லாம் ஈழத்தமிழர்களை பின்கதவு வழியாக உண்மையில் நேர்மையாக ஈழத்தமிழர்களோடு இந்த விடயங்களிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு தன்மை இந்தியாவிடம் இல்லை. ஆகவே இந்தியா எப்போதுமே பின்கதவு வழியாகத்தான் ஈழத்தமிழர்களுடைய உறவை அவர்கள் மேற்கொள்ள பார்க்கின்றார்கள். ஒரு நேரடியாக ஒரு ஆண்மையோடு இலங்கை அரசிடம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய குடிகள், சிங்கள மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த உரித்து தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த உரித்தின் அடிப்படையில தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே இந்தியா ஒரு ஆணித்தரமான நிலைப்பாடு எடுக்கல. அப்படி நிலைப்பாட்டை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்கள் கேட்காமலே நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்ற வகையிலான அரசியல் விடயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் சித்தமாக இருக்க முடியும். அதை விட்டு நான் திரும்பவும் ஒரு உதாரணத்தை கூற முடியும். இன்று வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே புத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுடைய வெடுக்குநாரி மலையிலே இன்று பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு இந்து மத பின்னணியிலே இந்துத்துவ அடிப்படையில் தான் அங்கே அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே ஈழத்திலே இருப்பவர்களை இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை ஒரு இந்து தமிழர்களாக இந்தியா பார்க்க தவறி வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்தியா தன்னுடைய தலையீடுகளை இலங்கையில செய்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே தமிழர்களாகவும் பார்க்கின்றார்கள் இல்லை, இந்துக்களாகவும் பார்க்கின்றார்கள் இல்லை. தங்களுடைய தேவைக்கு கருவேப்பிலை போன்றுதான் தமிழர்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா முற்படுகின்றது. இந்த தமிழர் தாயகத்திலே குந்தூர் மலையிலே எங்களோட ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அளிக்கப்பட்டு அங்கு ஒரு பாரிய விகாரை நிர்மாணிக்கப்பட்டு அது பௌத்தமயமாக்கப்பட்டு விட்டது. வெடுக்குநாரி மலையிலே எங்களுடைய மகா சிவராத்திரி தினத்தன் ஒட்டுமொத்த உலக சைவ தமிழ் மக்களுடைய ஒரு பிரதானமான ஒரு நிகழ்வாக பண்டிகையாக இருக்கின்ற மகா சிவராத்திரியிலே காவல்துறையினர் அங்கே சென்று வெடுக்குநாரி மலையிலே செய்த அட்டூழியத்துக்கு இந்தியா வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. அங்கே எந்தவித தலையீடுகளையும் இந்தியா செய்யவில்லை. இன்று திருக்கோணேஸ்வரம் இன்று எங்களுடைய பிடியிலிருந்து அங்கே அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று பல்வேறு விடயங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பௌத்த விகாரைகள் எழுப்பப்பட்டு கொண்டு அதுக்கு ஒரு மத ரீதியாக தன்னும் அந்த விடயங்களை பார்த்து தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க இந்தியா முற்படவில்லை. ஆனால் கச்சதீவிலே ஒரே ஒரு புத்த சிலை அமைக்கப்பட்ட போது இந்தியா அதிஉச்சமான ராஜதந்திர நெருக்கடிகளை பயன்படுத்தியது. தன்னுடைய முழுமையான அதிகார நெருக்கடிகளையும் இலங்கை அரசாங்கத்தை பிரயோகித்தது. உடனடியாகவே அங்கிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது. ஆகவே கச்சதீவிலே புத்தர் சிலை வைப்பதன் ஊடாக கச்சதீவிலே ஒரு 50க்கு குறைவான கடற்படையினர் தான் காவலில் இருக்கின்றனர். அவர்களுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறிய குடில் அமைக்கப்பட்டு சிறிய ஒரு பௌத்த விகாரை இருக்கின்றது. அவர்களுடைய வழிபாட்டுக்காக அங்கே ஒன்று இருக்குது. அதை விட ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பௌத்த விகாரை ஒன்று அங்கே
பௌத்த சிலை நிறுவப்பட்டு பௌத்த விகாரைக்கான கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்தியா விழித்துக் கொண்டது. ஏனால் கச்சதீவு என்பது இலங்கை இந்தியா இடையே இருக்கின்ற ஒரு மையப்பகுதி. அங்கே இவர்கள் பௌத்த விகாரையை நிறுவிவிட்டால் அது சிங்கள பௌத்தர்களுடைய நிரந்தரமான ஒரு பிரதேசமாக அது மாறிவிடும். ஆகவே அங்கே அந்த பௌத்த விகாரையின் ஊடாக அந்த சிங்கள பௌத்தத்தினுடைய ஆதிக்கம் அங்கே வருகின்ற போது அதனூடாக சீனாவினுடைய இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுடைய கண்காணிப்பு என்பது இந்தியாவை மிக நெருக்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அங்கே ஒரு நிரந்தர கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு அவர்களுடைய இணக்கப்பாடு இல்லை. வெறுமனே ஒரு 2 பகுதிகளுக்குமான ஊடாட்ட தளமாகத்தான் கச்சதீவை பயன்படுத்த முடியும். ஆகவே தன்னுடைய பிராந்தியத்துக்கு ஒரு நெருக்கடி வந்ததற்கு பிற்பாடு அதியுச்சமான நெருக்கடிகளை பயன்படுத்தி உண்மையில இலங்கை வரலாற்றிலே ஒரு பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டு இல்லை ஒரு பௌத்த சிலை புத்தருடைய சிலை வைக்கப்பட்டு அது மீளப்பெறப்பட்டு சொன்னால் அது கச்சதீவிலாகத்தான் இருக்கு. ஆகவே உங்களுடைய அடிமடியிலே பிரச்சனை வருதென்றவுடன் நீங்கள் அதிஉச்சமான நெருக்கடிகளை கொடுத்து அந்த பௌத்த சிலையை அங்கிருந்து அகற்ற வைத்ததை போன்று ஏன் தமிழர்களுக்காக அதை செய்யவில்லை? இது தமிழர்களுக்காக செய்யவில்லை. கச்சதீவு தமிழர்களுக்காக செய்யப்படவில்லை. இந்தியா தன்னுடைய அடிமடியிலே ஆபத்து வந்துவிட்டது என்பதற்காக அந்த விடயத்தை செய்தது. ஆனால் தமிழர்களுடைய நண்பனாக இந்தியா இருந்திருந்தால் இன்று குந்தூர்மலை விடயத்திலே தலையிட்டு இருக்க வேண்டும், மடுக்குநாரி மலையிலே தலையிட்டு இருக்க வேண்டும், கையிட்டியிலே எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து அங்கே ஒரு மிகப்பெரிய விகாரை கட்டப்பட்ட போது இந்தியா தலையிட்டு இருக்க வேண்டும். நாவக்குழியிலே எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு விகாரை கட்டி எழுப்பப்பட்டு அது சிங்கள கிராமமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற போது தலையிட்டு இருக்க வேண்டும். ஒன்று முல்லைத்தீவிலே இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த விகாரையே முல்லைத்தீவிலே கட்டியமைக்கப்படுவதற்கு முஸ்தீபுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் நான் நினைக்கிறேன் 60க்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த போருக்கு 2009க்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் 67 விகாரைகள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டது. வவுனியாவிலும் தமிழர்களுடைய பிரதேசத்திலே பல விகாரைகள் இன்று முளைத்துக் கொண்டிருக்கின்றது. அவை தமிழர்கள் பிரதேசம் எங்கும் புத்த விகாரைகள் கட்டி எழுப்பப்பட்டு பௌத்தமயமாக்கல் மிக அதிதீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில எல்லாம் இந்தியாவுடைய தலையீடு எங்கே போனது? கச்சதீவிலே யாருமே இல்லாத ஒரு தீவிலே ஒரு புத்த விகாரை வைத்ததற்காக கொதித்தெழுந்த இந்தியா ஏன் தமிழர்களுடைய பிரதேசத்திலே புத்த விகாரைகள் வைக்கப்பட்ட போது கொதித்தெழவில்லை? தமிழர்கள் மீது மத உரிமை, தமிழ் மக்களுடைய ஒரு மத அனுஷ்டானங்களின் போது பெரிய நிந்தனை விளைவிக்கப்பட்ட போது இந்தியா கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஆக இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அவர்களை கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் எப்போது கேட்க போகின்றோம்? இந்த சந்தோஷா அவர்கள் அங்கே கூப்பிட்ட போது நாங்கள் இந்த விடயங்களை கேட்பது எங்களுடைய தார்மீக உரிமை. இந்தியாவுக்காக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று கேட்கின்ற அவர்களிடம் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பை வழங்கினீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் அந்த இடத்துல கேட்பதுதான் அறமாக இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை செய்யாமல் எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற எஜமானுக்கு வாழாட்டுகின்ற நாய்களை போன்று இவர்கள் அங்கே சென்று விட்டு இவர்கள் வாழாட்டி விட்டு வந்தது இந்த விதத்தில் நியாயம். ஆகவே இது இந்தியாவுக்கு தேவை இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் ஈழத்தமிழ் மக்களை அடமானம் வைத்து இல்ல ஈழத்தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து நாங்கள் ஒரு போலித்தனமான ஒற்றுமை என்ற பெயரிலே இந்த அரசியல் வேடதாரிகளை நாங்கள் ஒருபோதுமே நம்ப முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் இந்த போலியான அதாவது இந்தியாவினுடைய தேவைக்காக போலித்தனமான ஒற்றுமையின் பெயரால் வருபவர்களை நாங்கள் முற்றாகவே நிராகரிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல மக்களுக்கு தெளிவாக கூற முடியும். ராமேந்திரன், என்னை பொறுத்தமட்டில் நீங்கள் கூறியதை நான் உங்களோடு மறுத்து பேசப் போவதில்லை. ஆனால் நான் அடிக்கடி கூறுவது குறைபாடு எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள், பேசும்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று சொன்னீர்கள். தமிழர் தாயகத்தில் இன விடுதலைக்காக போராடியவர்களும் புலம்பெயர்ந்து வந்து வாழ்ந்து அமைப்புகளை உருவாக்கி நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம், அந்த விடிவை பெற்றுக் கொடுப்போம் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இனி அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எந்த ஒரு விதத்திலும் குறிப்பிட்ட விடயத்துக்கு சேர்ந்து செயல்படவில்லை, ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கவில்லை. நாங்கள் அடிக்கடி இங்கே எத்தனை தடவை ஒரு உடைந்த புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், மெக்கானிசம் வேணும், வழிவரவு வேணும் என்று அடித்து கூறிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது கூறிக்கொண்டிருந்த பொழுது யார் என்ன கேட்டார்கள்? இதுவரை இப்போ இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நான் குறை சொல்வது முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும். இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் செயல்பட்டால்தான் நாங்கள் பலமாக எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தலாம் என்று இந்த விடயத்தை இவர்களால் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ஒரு காலமும் இதிலிருந்து வெளிவர முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.